எஸ்கேஆர்என் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் விமல் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற படவா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கேவி நந்தா இயக்கியிருக்கிறாரு. விமலுடன் இணைந்து சூரி, ஸ்ரீதா ராவ், தேவதர்சினி, நமோ நாராயணன், கேஜிஎஃப் ராம் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமல் தனது நண்பர் சூரியுடன் சேர்ந்து கொண்டு பொய் சொல்லி அக்கா மாமா பணத்தை ஆட்டையை போட்டு தண்ணி அடிப்பது, வெட்டியாக ஊர் சுற்றுவது, கிடைக்கும் பொருட்களை திருடி விற்பது, ஊர் மக்களுக்கு தொல்லை கொடுப்பது என்று மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கிறார். இதனால் அவரை நாடு கடத்த முடிவு செய்யும் கிராம மக்கள் ஊர் மக்களிடம் பணம் வசூலித்து அதன் மூலம் அவரை மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அங்கு விமல் செய்து வந்த வேலை பறிபோக மீண்டும் சொந்த கிராமத்திற்கு வருகின்றார். விமலை கண்டால் பயந்து ஓடும் ஊர் மக்கள் இந்த முறை மாலை மரியாதையோடு அவரை வரவேற்பதோடு அவரை ஊர் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கிறார்கள். கிராம மக்களின் மாற்றத்திற்கான இந்த காரணம் என்ன? மக்களின் மாற்றம் விமலின் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை விமலின் வழக்கமான கமர்ஷியல் பட பாணியில் சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. வெட்டியாக ஊர் சுற்றுவது, நாயகியை கிண்டல் செய்வது, காதல் கொள்வது, பிறகு வில்லனை எதிர்ப்பது என்று விமல் நன்றாக நடித்துள்ளார். விமலின் நண்பராக நடித்திருக்கும் சூரி விமலுடன் சேர்ந்து குடி கும்மாளம் என படம் முழுவதும் வருகின்றார். தன்னால் முடிந்த அளவுக்கு மக்களை சிரிக்க வைத்திருக்கின்றார். நாயகியாக நடித்திருக்கும் புதுவரவு ஸ்ரீதா ராவ் கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். விமலின் அக்காவாக நடித்திருக்கும் தேவதர்சினி, மாமாவாக நடித்திருக்கும் நமோ நாராயணன், வில்லனாக நடித்திருக்கும் கேஜிஎஃப் ராம் என படத்தில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஜான் பீட்டரின் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும்படி இருக்கின்றது. பின்னணி இசை பரவாயில்லை ரகம். ஒளிப்பதிவாளர் ராமலிங்கம் கமர்ஷியல் அம்சங்களோடு காட்சிகளை படமாக்கி இருக்கின்றார். பாடல் காட்சிகளை கலர்ஃபுல்லாகவும் ரசிக்கும்படியாகவும் காட்சிப்படுத்தியிருக்கின்றார். இயக்குனர் வழக்கமான மற்றும் அதர பழசான கதையை முழுக்க நகைச்சுவையாகவும் கமர்ஷியலாகவும் இயக்கியிருந்தாலும் தேவையில்லாத சில காட்சிகள் மூலம் படத்தின் நீளத்தை அதிகரித்து சில இடங்களில் படத்தை தொய்வடைய செய்கின்றார். விமல், சூரி ஆகியோரது அலப்பறைகள் மூலம் படத்தை ஜாலியாக நகர்த்தி செல்லும் இயக்குனர் விவசாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சீம கருவேல மரங்களை சிலர் தங்களது சுயநலத்திற்காக வளர்ப்பதை பற்றி மேலோட்டமாக பேசியிருந்தாலும் அதை அழிப்பதற்கான பிரசாரத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார் இயக்குனர் கேவி நந்தாவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் எஸ்கேஆர்என் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.